சொல்டா. மச்சான் எங்கடா இருக்கீங்க? ரூம்ல. ரூம்லேயே இருங்கடா, முக்கியமான விஷயம். வந்துடுறேன். சரி வா. டே நாயே. ராம்கி ஃபோன் போட்டான். ஏதோ முக்கியமான விஷயம்ன்றான். சரக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரக்கா? சரக்குன்னே ஆசை. சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். நெய் வந்துட்டார் நெய். போய் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாடா. நெய் டேய், நல்லா இருக்கியா? வாங்கண்ணே வாங்கண்ணே. அதில் என்னடா இருக்கு? சும்மா இருண்ணே. சரக்குங்கண்ணே. நான் எங்கடா சரக்குன்னு சொன்னேன்? டேய், நான் முக்கியமான விஷயம் தானடா சொன்னேன். சரக்கை விட முக்கியமான விஷயம் என்னடா இருக்கு? சரக்கை விட முக்கியமான விஷயம் என்கிட்ட ஒன்று இருக்கு. என்னடா அவன் டைரியை கட்டிட்டு இருக்கான்? இது ஒன்றும் சாதாரணமான டைரி கிடையாது. இந்த டைரியை வச்சு நம்ம 2016 எங்கேனாலும் போயிட்டு வரலாம். டேய், அவன் வாயை வந்து பாரு. சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் இல்லைடா. 24 படத்தில் சூர்யா வாட்சை திருடினா நம்புறீங்க, இன்று நேற்று நாளையில் மிஷினில் போனால் நம்புறீங்க, டைரியை வச்சு போகலான்னு சொன்னால் நம்ப மாட்டீங்களா? அட போடா. அதெல்லாம் இல்லைண்ணே. இந்த டைரி வச்சு 2016 எங்கேயாவது போனால் தான் நான் நம்புவேன். சரி, இன்றைக்கி தேதி டிசம்பர் 14. ஜனவரியிலேருந்து டிசம்பர் 14, 2016 ஏதாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம போகலாம். எங்கே போகலான்னு யோசிங்க. அண்ணே, February 14 போகலாம். என் ஆள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போய் பயந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி அங்கே போவோம், போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தா, நீ மட்டும் அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அங்கே போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன். இனிமேல் அவள் ஏன் ஆளாயிரும். சூப்பர்டா, அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணி. இவன் February 14 இன்னைக்கு இவன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போய் ஹாப்பி லவர் டேன்னு சொல்லிட்டு வந்தான். நான் இது போய் ப்ரப்போஸ் பண்ண போகுதா? சரி, உன் லவ்வுக்காக நான் வரேன். அடே, பிப்ரவரிக்கு போவோமா இல்லை எமன்ட்ட போவோமாடா? ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. சக்ஸஸ். அண்ணே, February மாதம் உங்களுக்கு இவ்வளோ தடி வந்தது? ஆடிலாம் அது ஏதோ டைரி ஃபால்ட்ரா. டைரி ஃபால்ட் இல்லை நாயே, ஸ்கிரிப்ட் எழுதுன உன் ஃபால்ட்டு. டைம் ஆச்சு, வாங்க போகலாம். வெற்றி, உன் ஆள் வரா, போடா. டேய், இப்போ போ. ஐ லவ் யூ.
வந்தாச்சு. சூப்பர்ரா, டைரி ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம டிசம்பர் வந்துட்டோம்டா. டேய் இனிமே உன் ஆள் உனக்கு தான். ஜாலி பண்ணு. ஃபோன் போட்டு பேசுடா. வாட்ஸ்அப்பில் என்ன டிபி வச்சுருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக என்னை பற்றி தான் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பா. என்னண்ணே மை லவபிள் ஹஸ்பண்ட் போட்டு வேற ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கா. என்ன ஏன் பார்க்குற? ராம் கிட்ட கேளு. உன் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஃபோன் போட்டு கேளு என்னாச்சுன்னு. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே. டேய் மச்சான் எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன், சொல்கிறா. February 14க்கு அப்புறம் என்னடா நடந்துச்சு? February 14க்கு அப்புறமா? ஏன்டா, ஏன்? எல்லாம் மறந்துடுச்சுடா. என்ன சரக்கு அடிச்சிருக்கியா? டேய் இல்லடா, சொல்லுடா. எனக்கும் தீபிக்கு என்னடா நடந்துச்சு? அதான் மச்சான், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க. அவங்க வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான், உங்கள் வீட்டில் கூட உன்கிட்ட சரியாக பேசுறதில்ல. உனக்கு செலவுக்கு கூட பணம் போட்டு விடுறது இல்லையாடா? என்னது? ஆமாம் மச்சான், இப்போ உனக்கு பணம் போட்டு விடுறதில்ல. செலவுக்கு பணம் போடாமல் இருக்காங்களா? ஆமாடா. மச்சான் மச்சான் எனக்கு ஒரு 2000 ரூபா. அது என்னன்னு பாருங்க, நான் கிளம்புறேன். போடா விளக்கண்ண. போச்சா? போறான் பாரு. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை டேய் அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா. ஃப்ரீயாக விடு. அவளை நினச்சலாம் ஃபீல் பண்ணல. இப்போ செலவுக்கு என்னென்ன பண்ணுறது? செலவுக்கு தானே நான் ஒரு வழி பண்ணுறேன். டேய் நாயே, உனக்கு பணம் வேணும்னா எந்திரி. ரெடி பண்ணிட்டீங்களாண்ணே? ஒரு வழி பண்ணியிருக்கேன். எப்படிண்ணே சொல்லு, எப்படிண்ணே? இரு இரு. டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷனா? அதான்டா மோடி 500 1000 ரூபா தடை பண்ணார்ல. அது டிமானிட்டைசேஷன். இப்போ உனக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும். கண்ணாடி போட்டுவா. அதுக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம்? வா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேரே பணத்தை மாற்ற முடியாமல் திண்டாடினாங்க. ஆமாம், இப்போ என்னென்ன பண்ண முடியும்? அந்த நோட்டு தான் செல்லாமல் போச்சே. முடியும். எப்படிண்ணே? நம்மக்கிட்ட தான் டைரி இருக்குல்ல. சூப்பர்ண்ணே. ஓடுறா ராம்கிக்கு போனேன். அண்ணே அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரே. அது எனக்கும் தெரியும். நம்ம ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுவோம். மோடி 500 வத்தாள் 1000 வத்தாள் நவம்பர் 8ஆம் தேதி தடை பண்ண போகிறாருன்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இருக்க கருப்பு பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா அதை மாற்றி கொடுப்போம். அதுக்கு நம்ம 25% கமிஷன் கேட்போம். ஆமாம், நம்ம இப்படி சொன்னால் எப்படிண்ணே நம்புவாங்க? அது எனக்கு தெரியும். ரூபா தடை பண்ணனா அந்த 25% கமிஷனை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம். அப்படி தடை பண்ணிட்டாங்கன்னா அந்த 25% கமிஷனை நாங்களே வச்சுப்போம். எப்படியும் ரூபா தடை பண்ண போகிறாங்கன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். சூப்பர்ண்ணே, சான்ஸே இல்லை. ஹலோ அண்ணே
நான் சொல்கிறா எங்கண்ணே இருக்கீங்க? வெளில இருங்க. ரூமுக்கு வாங்கண்ணே. இரு வர்றேன். டைரி எடுத்துகிட்டு வாங்க. டைரி எடுத்துகிட்டு வரவா? ஆமாண்ணே. சரி வர்றேன். டைரி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. 20 தடவைக்கு மேலே கால் பண்ணிடுங்க. இப்படி நம்ம இல்லாத நேரம் என்ன பேசியிருப்பாங்க? போய் பார்ப்போம். என்ன ஆளை காணோம்? மேலே இருப்பாங்களோ? அவன் வரட்டும். அவன்கிட்ட டைரி அடித்து பிடிங்கிட்டு அவன் கைக்கு டைரி எப்போ கிடச்சிச்சோ அதுக்கு முந்தின நாள் நம்ம போவோம். அதுக்கப்புறம் டைரி நமக்கு தான். அவனும் நம்ம கூட தான் இருப்பான். இனிமே 2016க்கு நம்ம தான் ராஜா. அட்ட பாவீங்களா? ராம்கண்ணு ஃபோன் இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கே. அப்படியா? நம்ம கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணுறாங்க. குர்ரா 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 சைடி சேர்றா. இது என்னடா? சைடிஸ் எங்கண்ணே? டைரியா? தெய்வமே முன்னாடி இருக்கு. இது என்ன கர்மம்? நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும். கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். உங்களுக்கெல்லாம் இதுதான்டா சரி. என்னைக்கா இருந்தாலும் 2016 யூஸ் ஆகாமையா போகும். மைதான் வெல்லும் எவன் தடுத்தாலும் மனித உருவத்தில் அலைந்திடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் தான்.